தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு எம்எல்ஏக்களை அனுப்பி வைக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்துக்கு எம்எல்ஏக்களை அனுப்பி வைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஜோசப் விஜய் ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு உள்ளார்கள். ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் 118 சட்டசபை உறுப்பினர்களுடைய ஆதரவு வேண்டும். ஆனால் மே 10ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். தற்பொழுது அதிமுகவை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். இவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ள கோஷ்டியினர் என்று கூறப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மேல் அதிருப்தி அடைந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாக கூறப்பட்டது. அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்று கருதி தாவேகாவில் இணைந்ததாக கருதப்பட்டது. ஆனால் தற்போது வரும் செய்திகள் அதிர்ச்சிகரமாக உள்ளன. என்னவென்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய ஆட்சியில் பல கோடி ரூபாய் கொள்ளை நடந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியே ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் மீதுள்ள வழக்குகள் எந்த நேரத்திலும் தூசி தட்டி பார்க்கப்படலாம். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் திமுகவோடு நட்பு பாராட்டியதால், மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததால் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்குகள் எதுவும் பதிவு செய்யவில்லை. தற்பொழுது மீண்டும் முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு கண்டார். ஆனால் விஜய் முதலமைச்சராகிவிட்டார். ஜோசப் விஜய் தன் மீது தனக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக ஜோசப் விஜய்க்கு மறைமுகமாக ஆதரவு வழங்க திரைமறைவில் டீலிங் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது ஜோசப் விஜய் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதற்கு நன்றி கடனாக எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வைப்பது என்று டீலிங் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகாவுக்கு அனுப்புகிறார் என்று கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இணைந்துள்ளனர். இந்த அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு அனுப்பி வைப்பதே எடப்பாடி பழனிசாமி தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு சமீப காலமாக கடந்த 2 நாட்களாக உலா வருகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலளிக்கிறார் என்பது தெரியவில்லை. மேலும் ஒரு 7 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்ப எடப்பாடி பழனிசாமி தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இணைந்து வருகிறார்கள். இவர்களை அனுப்பி வைப்பதே எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறப்படுகிறது.